ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அசஸ்மெண்ட் லேர்னிங் 5th யூனிட்டில் ட்ராபேக்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் எவால்வேஷன் அதை பற்றின இதுதான் பார்க்க போகிறோம். இதில் 2 சப்டாபிக் வரும். இது இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின். எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இது மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. இதில் 2 சப்டாபிக் வரும். அதாவது இதுக்கான மீனிங் என்னென்னா, நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்கூலில் அசஸ்மெண்ட் சிஸ்டத்தில் ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி தான் இதோட கொஷின். இதில் 2 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சிசிஇ பற்றி சொல்லியிருப்பாங்க. சிசிஇ பற்றியும் அப்புறம் ட்ராபேக்ஸ் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாம் சிஸ்டம்ஸ் அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. சிசிஇனா தெரியும் எல்லாத்துக்கும். சப்போஸ் தெரியலைன்னா அந்த கொஷின், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோஸையும் நான் மேக் பண்ணுறேன். அசஸ்மெண்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஃப்யூச்சர் டீச்சிங்குள்ளே போகிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டு. அதனால் மேக்ஸிமம் அதுக்கான மீனிங் தெரிஞ்சுட்டு படித்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பிஎட் படிக்கிறோம், பின்னாடி நம்ம ஆஃப்டர் ஸ்கூலிங் போகிறப்ப இந்த அசஸ்மெண்ட் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டாக இருக்கும். இதில் நம்ம கற்றுக்கிறத வச்சு நம்ம நிறையா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக சிசிஇ பற்றின டெமோ வேணும்னாலும் சரி, அதுக்கான நோட்ஸ் வேணும்னாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நான் போடுறேன். இப்போ நம்ம டாபிக் என்னென்னா ட்ராபேக்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் எவால்வேஷன். அது நம்ம டாபிக்குள்ளே போவோம். சப்போஸ் 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் எவால்வேஷன்னு காமனாக கேட்டுருவாங்க. இதில் ஷார்ட் கம் ஃபவுண்டு சிசியும் எழுதணும், ட்ராபேக்ஸ் ஆஃப் எக்ஸாம் ரைட்டிங் அதுவுமே எழுதணும். சப்போஸ் இண்டிவிஜுவல் டாப்பிக்காகவும் கேட்பாங்க 5 மார்க்கில். அப்படி கேட்டாங்கன்னா அந்த ஷார்ட் கம்ஸ் ஆஃப் ஃபவுண்டு சிசின்னு கேட்டால் அதை மட்டும் எழுதினா போதும். இல்லை ட்ராபேக்ஸ் கேட்டாங்கன்னா அதை மட்டும் எழுதினா போதும். இது காமனாக ட்ராபேக்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் எவால்வேஷன் கேட்டால் நம்ம 2யுமே சேர்த்து எழுதணும். இப்போ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்ப்போம்.